1000 செவிகள் திறக்கும், 1000 கண்கள் விழிக்கும், ஒரே அணுக செய்ய 1000 கதைகள் பிறக்கும். அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். தங்கம் அப்பா, மாடி ஒரு வசூல் வேலையா மாப்பிள்ளை அனுப்ப வேண்டியது இருக்கு. நீங்க நாளை கோயிலுக்கு போய்க்கிறீங்களா? அண்ணனுங்களும் ஊர்ல இல்ல, அப்பாவுக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. மாப்பிள்ளை தான் இப்போதைக்கு போயாகணும். நீ என்ன சொல்ற? சரிப்பா. பண விஷயம்னு சொல்றீங்க, கோயிலுக்கு போறதா முக்கியம். அவரு போய் அவர் வேலையை பார்க்கட்டும். கோயிலுக்கு நாங்க இன்னொரு நாள் போய்க்கிறோம். அடி பாவி, இது ஏன் நான் சொல்லியிருந்தா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பியே. அப்படியா ஈஸ்வரி? அப்ப பரவாயில்லையா? கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா கேட்டியே. பரவாயில்லைங்க, முதல்ல வேலை தான். வேற எதுவா இருந்தாலும் அப்புறம்தான். அப்புறம் என்ன மாப்பிள்ள, அதான் ஈஸ்வரிய பர்மிஷன் கொடுத்துருச்சுல, நீங்க கிளம்புங்க. இந்தாங்க, இதுல முருகேசனோட நம்பரும் அட்ரஸும் இருக்கு. வரேன் ஈஸ்வரி. வரமா? வாங்க மாப்பிள்ள. பாத்தியாடி என் பொண்ண கல்யாணமாய் 1 மாசம் கூட ஆகல, புருஷனை எப்படி முந்தானையில முடிச்சு வச்சிருக்கான்னு பாரு. இந்த சாமர்த்தியம் எனக்கு வாய்க்கலையே, என்ன பண்றது? அதெல்லாம் ரத்தத்திலேயே இருக்கணும். நீ உன் அப்பன் ரத்தம், என் பொண்ணு என் ரத்தம். போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. அதானே, என் குடும்பத்தை பத்தி குறை பேசலனா தூக்கமே வராதே. அண்ணா, என் ஒய்ஃபோட போறதா இருந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிருச்சு. 10 நிமிஷத்துல நாங்க வந்துருவோண்ணா.